Hey everyone, welcome back to Tech Solo Quest. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் மீ ரோஷன். இதில் நம்ம 45 days to 60 days ஆஃப் ஜாவா கம்ப்ளீட் பிகினர் டு அட்வான்ஸ் சேலஞ்சு தான் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லி ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ரோட் மேப் ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம ஜாவா படிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கிளியர் ஒரு அவுட்ஃபிட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜாவா ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஜாவா ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ எது கரண்ட்டாக நல்லாயிருக்கோ அதை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ என்ன கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, பைத்தான், அப்புறமேட்டு காட்லின், ஃப்ளட்டரு, இன்னும் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அதில் ஜாவாவும் ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜ். ஸோ ஜாவானாலே ஒரு பிம்பம் இருக்கும் நம்மளுக்கு, ஜாவா பெரிய ஒரு இதுப்பா அப்படின்னு. ஸோ ஜாவா ஒய் ஜாவா அப்படின்னா, ஜாவா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். அதே மாதிரி ஜாவா மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி கேஸஸில் அதிகமாக ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மொபைல் டெவலப்பர் ஆகணும், ஆப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணியிருக்கிறது வெரி குட்னே சொல்லலாம். ஸோ இது 60 days, ஜஸ்ட் 2 month கூட இல்லை. அது கூட நம்ம ஜாவா கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். கம்ப்ளீட் இன் த சென்ஸ் பிகினர் டு அட்வான்ஸ். நான் சொன்ன மாதிரி பிகினர் டு அட்வான்ஸ். உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு ஜாவானா என்னன்னே கூட தெரிய வேணாம். ஸோ இந்த சேலஞ்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்ரிடே நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாகவும் தியரி ஓரியன்ட் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. தியரி மீன்ஸ் நம்ம படிக்க போகிறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோஸ் நம்ம பார்த்து கற்றுக்க போகிறோம். இது நான் உங்களுக்கு ட்வீட் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நானுமே உங்கள் கூட இந்த சேலஞ்சை எடுக்க போகிறேன். இந்த சேலஞ்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரோட் மேப் பார்ப்போம். ஜாவானா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு. அதுக்கு நான் இப்போ ஒரு வெப்சைட் போகிறேன். அந்த வெப்சைட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, roadmaps/sh. ஓகே, இதில் நீங்கள் இந்த வெப்சைட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகணும், இல்லை சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஆகணும், இல்லை பிளாக் செயின் கற்றுக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கில் பேஸ்டு இல்லை ஒரு லாங்குவேஜு, ஒரு டெக்கு சம்மந்தப்பட்ட எது கற்றுக்கணுன்னாலும் ஃபஸ்ட்டு இந்த ரோட் மேப்புக்கு வாங்க. இதில் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜாவா சூஸ் பண்ண போகிறோம். ஜாவா இந்த இருக்குது. இப்போ சூஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் இந்த வெப்சைட் கொடுத்துரும். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் ஜாவா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? லேர்ன் த ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்னென்ன, அதோட பேசிக் சின்டாக்ஸு, டேட்டா டைப்ஸ், வேரியபிள், கண்டிஷனு, ஃபங்க்ஷன்ஸு, டேட்டா ஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே தான் ஃபண்டமெண்டல்ஸ். அதுக்கப்புறம் லூப்பிங்கு. இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாவா 11 hour கோர்ஸு, இல்லை ஏதாவது யூடிமி இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் ஜாவா பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேசிக் சின்டாக்ஸ் சொல்லி தருவாங்க, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத. அதுக்கப்புறம் டேட்டா டைப் சொல்லுவாங்க, கண்டிஷனு, அப்புறமேட்டு ஃபங்க்ஷன்ஸு, அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா ஊப்ஸ் நடத்துவாங்க. இது எல்லாமே நீங்கள் போகிறது எல்லாமே ஃப்ரீ கோர்சஸில். கொஞ்சம் பெய்டாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி பேக்கேஜஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர், எப்படி அது டேட்டாவை மெமரி அலோகேஷன் பண்ணுது, அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லை, மெமரி மேனேஜ்மெண்ட், நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கு, சீரியலைசேஷன், அப்புறமேட்டு இன்னும் டீப்பாக போகிட்டே இருக்கணும். நம்ம இப்போ ஜாவா அப்படின்றது நம்ம பேசிக்கில் ஆரம்பித்து நம்ம அட்வான்ஸ்டு, அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு, ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட்லாம் நம்ம இது கற்றுக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த சேலஞ்சுக்கான ஒரு அவுட்லைன். ஸோ இதை பார்த்தாச்சு. சரி, இப்போ ஜாவா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம இப்போ அதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது ஜாவா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் அடிக்கிறேன். ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸு போயிருங்க. போயிட்டு இதுலேயே நிறைய கோர்சஸ் இருக்கும். நீங்கள் பே பண்ணுறதுனா பே பண்ணி படிக்கலாம். இல்லை நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்சஸ்க்கெலாம் நம்ம பே பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு முட்டாள்தனம் தான் தோணும். ஸோ அப்படி எதுவும் பண்ண வேணாம். ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம ஜாவா போகலாம். ஜாவாவில் வாட் இஸ் ஜாவா பேசிக்லேருந்து உங்களுக்கு நீங்கள்
ஒரு டவுட் பார்க்கணும் அப்படின்னா என்ன சின்டாக்ஸ், இதுக்கு என்ன போடுறாங்க, ஒரு வேரியபிளை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணும் அப்படின்ற டக்குன்னு சின்டாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறாங்க, ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா எப்படி இது பண்ணுறாங்க, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத டக்குன்னு ஒரு குயிக் அவுட்லுக் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, என்கேப்சுலேஷன், பாலிமார்ப்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட், ரேப்பர் கிளாஸு, இந்த மாதிரி ஜாவாவில் வந்து ஒரு பேசிக் லெவல் அளவுக்கு வந்துச்சு. சரிங்களா? இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம ரோட் மேப்பில் என்ன பார்த்தோம், ஃபண்டமெண்டல், சின்டாக்ஸு, கண்டிஷன்ஸில் வந்து, அதாவது கண்டிஷன்ஸ்னால் அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வரும், இதெல்லாமே தான் கண்டிஷன். இக்வல்ஸ், லேடர், இதெல்லாமே தான் கண்டிஷன்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ்னால் இங்கே அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ மெத்தட்ஸ் இன் ஜாவா, இதுதான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்புறமேட்டு ரோட் மேப்பில் இங்கே நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நான் இன்னும் 2-3 வெப்சைட் சொல்கிறேன். ஜாவா டி பாயிண்ட்னு ஒரு இருக்குது. இதுலேயுமே நீங்கள் வந்து போய் நிறைய இதை கற்றுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கோ அதை வந்து படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிக்ஸில் கொடுக்காத கூட இதில் வந்து நிறைய கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜாவா நெட்வொர்க்கிங், ஏடபிள்யூடி, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்டு. இதை வந்து நம்ம இந்த பேசிக் இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு இதுக்கு வந்து வரலாம். ஸோ இப்போ ரோட் மேப்பில் நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒவ்வொன்றும் இது எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி இதை வந்து பெஸ்ட்டாக நம்ம கற்றுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் பேசினோன்னே எனக்கு வந்து ஜாவா தெரியுமா, ஃபுல்லாக நான் வந்து முடிச்சிட்டேனா, நான் ஒரு டெவலப்பராக அப்படிங்கிறீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் இப்போ உங்கள் கூட சேர்ந்து இந்த சேலஞ்ச் பண்ண தான் போகிறேன். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து யாருக்காக, எந்த மோட்டிவ்க்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாங்குவேஜை படித்தா ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடணும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு லாங்குவேஜ் எடுப்பேன், அந்த லாங்குவேஜை ஃபுல்லாக முடிச்சிருக்கவே மாட்டோம். பேசிக் இந்த சென்ஸ், ஒரு லாங்குவேஜ்னால் அதில் இவ்வளோ மட்டும்தான், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும், லேண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்னு இவ்வளோ ஒரே தான் சொல்லுவாங்க ஒரு காலேஜாக போனாலும். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணுன்னா இதுவரை தான் வருவாங்க. மேபி இந்த சைடெலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சைடு மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக லேர்ன் பண்ணி போகிறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கோம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு லாங்குவேஜை நம்ம முடிக்கணும் அப்படின்ற மோட்டிவ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த சேலஞ்சில் நீங்களுமே வந்து உங்களோட 100%, 200% எஃபர்ட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாலிடாக சொல்கிறேன், நம்ம வந்து ஜஸ்ட் 2 monthஸில் ஜாவாவை ஃபுல்லாக முடிச்சிடலாம். நான் இந்த 2 months அப்படின்றது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாவா வந்து ரொம்ப நீங்கள் வந்து பெருசாக பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஜாவா வந்து ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜ். 2 monthஸில் நம்ம எவ்வளோ முடியுமோ நம்மளோட பொட்டன்ஷியலை போடுவோம். ஸோ அதான் நான் இப்போ இந்த 2 வெப்சைட் கொடுத்துருக்கேன்ல, இந்த 2 வெப்சைட் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2 லைனில் இந்த கான்செப்ட்னா என்னப்பா டக்குன்னு எனக்கு பார்த்துட்டு வரணும் அப்படின்னா, W3 ஸ்கூல்னு ஒரு இது வெப்சைட். இது வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு வெப்சைட்டு. இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு சின்டாக்ஸு, ஒரு எக்ஸ்பிளைன், ஒரு 2 லைனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே ஒரு பேசிக்கான ஒரு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இது முடித்த பிறகு நம்ம வந்து இன்னும் இதில் வந்து நிறையா என்ன சொல்ல ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரோக்ராம்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கு நான் இன்னும் போக போக நிறையா வெப்சைட் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறையா சொல்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் மூலியமாக தான். இல்லை உங்களுக்கு கோர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது கோர்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரம் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் எப்படி சொல்ல, என்னோட சேனல், இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த 4 இது வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட சேனலில் வந்து எல்லா லாங்குவேஜோட ஒரு டுட்டோரியலும் இருக்கும். இதில் ஜாவா வந்து நீங்கள் வந்து எடுக்கிறது அப்படின்னா, இவர்கிட்ட எடுக்கிறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் எல்லாமே இவங்க கவர் பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ்டு கான்செப்ட்லாம் போகலை. ஸோ இந்த இது சூஸ் பண்ணுறது உங்களோட விஷயம் தான். நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் நான் இந்த 4 இது சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னுமே சூஸ் பண்ணேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமேட்டு தமிழில் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லாஜிக் ஃபர்ஸ்ட் தமிழ் போங்க.
பிகாஸ் இவங்க வந்து சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப கதை அடிக்காமல் ஒரு நல்ல சொல்லி தருவாங்க, டேரெக்டாக அதை வந்து சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும் இவங்களோட சேனலும். இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் வந்து இது நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஜாவாவில் பேசிக் நான் இப்போ சொன்னோம்ல, ரோட் மேப்பில் பார்த்தோம்ல, இந்த வாட் இஸ் இந்த ஜேடிபி 13, ஜேடிபி டெம்ப்ளேட்டு, மார்க்கிங்கு, இதோட ஃப்ரேம் இருக்குது, ஸ்ப்ரிங் பாட்ன்றது தனி. ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு தனி லாங்குவேஜ் மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதான் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அதை வந்து படித்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் போதும் இதுதான் ஜாவா சேலஞ்ச் வந்து நம்ம எடுத்திருக்கேன். ஸோ சரி, இப்போ கற்றுக்கிட்டாச்சு, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் இது வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு இதை படிப்போம், அது கான்செப்ட் தெரியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஜாவாவை, இதுதான் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிற விதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு லாங்குவேஜ் நம்ம இப்போ கற்றுக்குறோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும், அதை வச்சு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மெத்தட் ஓவர்லோடிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது ரியல் டைமாக எங்கே யூஸ் ஆகும், ஒரு கோடிங்கில் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியணும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு இதில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஸோ லீட் கோடுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, ஒரு இது கூட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணாத ஒரு ஆள் தான், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து மேபி இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுலேயும் ஒரு கோர்ஸ் கூட இருக்கும், லீட் கோட் ஃபார் பிகினர்ஸ். லீட் கோட் எப்படி பண்ணுறது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், ஸோ இதெல்லாமே இருக்குது. இதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கோட் செஃப்பு, அப்புறம் ஹேக்கர் ரேங்க் 1, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதுலேயும் போய் நீங்கள் வந்து கோடிங்கை வந்து ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து பாண்டாஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் வேணாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 செம் நான் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணேன். இதுலேயே உங்களோட ஈஸி ஹார்ட் அப்படின்ற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம், சரியா? ஸோ அதே மாதிரி இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஈஸியாக இருக்குது ஏதாவது. சரி, இப்போ நான் போட்டது 2 செம்மே எடுக்கிறேன். ஸோ 2 செம் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு அவங்களே ஒரு இன்புட் அவுட்புட் இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளை வந்து கோட் பண்ண சொல்லுவாங்க. அது நம்ம வந்து கரெக்டாக கோட் பண்ணோம். அதோட காம்ப்ளிசிட்டி இதெல்லாம் இருக்கும், டைம் காம்ப்ளிசிட்டி இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்கும் நீங்கள் ரன் பண்ணுறப்ப. அந்த டெஸ்ட் கேசஸ்லாம் இது வந்து பாஸ் ஆகி வருதா, அதாவது கேஸ் 1 கேஸ் 2 இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல டெஸ்ட் கேசஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 60 days up to 45 days to 60 days ஜாவா சேலஞ்ச், சரிங்களா? கன்ஃபார்மாக நம்ம வந்து சொல்லலை. ஸோ ஜாவா தாங்க இனிமேல் இந்த சேனலில் வந்து இதுதான் வரப்போகுது. ஒரு 60 daysக்கு இதுதான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறையா வந்து வெப்சைட்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸுக்கு, அப்புறமேட்டு இன்டர்வியூக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இந்த சேனலில் இனிமேல் வந்து போடலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டெக் சோலோ குவெஸ்ட். நம்ம வந்து இதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா September 1 நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். September 1 to October 30 இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கேலண்டரும் நான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேங்க. கேலண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ September 1 வந்து நம்ம வந்து ஜாவா பேசிக்ஸ் 1, ஜாவா பேசிக்ஸ் 2, அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸு, லூப்ஸ் அண்ட் டைப்ஸு, அடுத்து வந்து இன்னும் 5th day 6th day அதே மாதிரி நம்ம வந்து அதோட வந்து கொஞ்சம் ஒரு லீவ் எடுத்துக்கலாம். அந்த லீவ் எதுக்காக அப்படின்னா, மேபி இப்போ வந்து நம்ம வந்து சாட்டர்டே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்டே வந்து மேபி எல்லாராலையும் டெய்லி வந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து டைப்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து நிறையா இது கற்றுக்க போகிறோம். அடுத்தடுத்த மாதத்துக்கு இப்போ நான் வந்து செப்டம்பர் வந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் ஆஃப் October 30 வந்து நம்ம இதை முடிப்போம். ஸோ இதை இப்போ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அட்வான்டேஜ் அதிகமாகும். ஸோ காய்ஸ் கண்டிப்பாக முடிப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லாருமே சேர்ந்து முடிப்போம். ஓகே, ஸோ இதோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, see you on the next video September 1.